இப்போ நம்ம பாலிமர் பேட்டரிக்கு வந்துட்டோம். இதோட லைஃப் வந்து ஒரு லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணி, ஒரு ஃபுல் டிஸ்சார்ஜ் பண்ணீங்கன்னா, அது லைஃப் சைக்கிள்னு சொல்றோம். அந்த மாரி ஒரு லைஃப் சைக்கிள் ஒரு நாளைக்கு முடிஞ்சிருச்சுன்னா, நார்மலா 8000 லைஃப் சைக்கிளோட அந்த பேட்டரிஸ்லாம் வருது. ஒரு வருஷம் முழுவதும் தினமும் ஒரு லைஃப் சைக்கிள் முடிஞ்சா கூட 365 தான். அப்ப 10 வருஷத்துக்கு நீங்க போனீங்கன்னா கூட 3600. ஸோ ஒரு 20 வருஷம் வேரண்டியோட லைஃபோட அந்த பேட்டரி வருது. ஆனா, இந்த மாரி ஆன் கிரிட் சிஸ்டத்தில அந்த லித்தியம் பேட்டரிய கலந்து ஹைபிரிட் சிஸ்டம்னு ஒண்ணு போடுறோம். அந்த மாரி போடும்போது ஒரு மாசத்துக்கே 5 முறை இல்லன்னா 6 முறை தான் அந்த லைஃப் சைக்கிள் முடியுது. அப்ப பார்த்தீங்கன்னா, 50 வருஷம் கூட அந்த பேட்டரி உழைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ல வராங்க. அதனால இந்த கம்பெனிஸ்லாம் நீங்க முக்கியமா கவனிக்கணும். ஒரு 15,000, 20,000, 25,000 பில்லு கட்டக்கூடிய நீங்க கம்பெனி வச்சிருக்கீங்க. எனக்கு சொந்த இடத்துலயே நான் ஆஃபீஸ் வச்சிருக்கேன் சார். சொந்த இடத்துலயே நான் ஃபேக்ட்ரி வச்சிருக்கேன். அப்டின்னா, அதுக்கு வந்து 100க்கு 100% லோன் குடுத்துடுறாங்க. நீங்க இப்ப கட்டிக்கிட்டு இருக்க கரண்ட் பில்ல ஹைபிரிட் சிஸ்டமா போட்டு கட்டும்போது, உங்களுக்கு பில்லு வந்து 90% வரைக்கும் குறைஞ்சிரும். ஏன் அந்த 90% சொல்றேன் அப்டின்னா, 100க்கு 100% நம்முடைய பயன்பாட்ட குறைச்சிரலாம். ஆனா, எப்பயுமே ஈபில நீங்க வந்து கிலோவாட் சார்ஜஸ்ன்னு மின் சுமைக்கான கட்டணத்த கட்டிக்கிட்டு வருவீங்க. அந்த மின் சுமைக்கான கட்டணத்த நம்மளால குறைக்க முடியாது. அதே மாரி எலக்ட்ரிசிட்டி டாக்ஸஸ் வந்து உங்களால குறைக்க முடியாது. அதனால இந்த ஹைபிரிட் சிஸ்டத்த கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணுங்க. இந்த ஆன் கிரிட் சிஸ்டங்கள்லாம் வீடுகளுக்கு எந்த அளவுக்கு 100% சக்சஸா வந்துருச்சோ, அதே மாரி இந்த ஹைபிரிட் சிஸ்டமும் நம்ம கமர்ஷியல் செக்டாருக்கு 100% சக்சஸா இருக்கு. ஆன் கிரிட் சிஸ்டம் கமர்ஷியல் செக்டருக்கு போடுறத கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்றதில்ல. அத மறைமுகமா சொல்றாங்க. கம்மியான விலைக்கு எடுத்துக்கிறாங்க அந்த மாரி. ஏன்னா, அது வந்து கிரிட் ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு போய் விட்டுரும். அந்த மாரி விடும்போது டான்ஜென்கோவ ரன் பண்ணவே முடியாது. அதனால தான் அதுக்கு கொஞ்சம் கம்மியான ஆதரவு குடுக்குறாங்க. ஆனா, வீடுகளுக்கு வந்து நீங்க ஆன் கிரிட் சிஸ்டம் தாராளமா போட்டுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கி, அதாவது உங்களுடைய டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டில 30% வரைக்கும் உங்களுக்கு பெர்மிஷன் குடுக்குறாங்க. அதுக்கு தான் ஃபீசிபிலிட்டி அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். இந்த ஃபீசிபிலிட்டி எப்படி உருவாகுதுன்னா, உங்க டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கு? அந்த கெப்பாசிட்டில எத்தனை பேர் சோலார் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு தம்ப் ரூல் மாரி வச்சுட்டீங்கன்னா, உங்க டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டில 10 பேர் மட்டும் தான் சோலார் போட முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா, அந்த மாரி வரும்போது 150 கிலோவாட் அப்படின்னா, 50 கிலோவாட் மட்டும் தான் நீங்க போட முடியும். அதுக்கு மேல போட முடியாது. இந்த மாரி கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால, முடிஞ்ச அளவுக்கு சோலார் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, சீக்கிரமா போட்டுருங்க. ஏன்னா, கரண்ட் பில்ல 100% குறைச்சிடலாம். அது ஒரு பக்கம் ஃபினான்ஸ் கிடைக்குது, சப்சிடியும் கிடைக்குது. இது நல்ல ஒரு ஏற்ற காலம். அதனால சோலார் வந்து 100% பயனுள்ளதா இருக்கு. எலக்ட்ரிசிட்டி பில்லு இல்லாமயே நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை மின்சாரத்தையும் நம்மளால உற்பத்தி பண்ணிக்க முடியும்.